இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் பஜ்ஜி. இது நம்ம கடையில் வாங்குகிற அதே ருசி, அதே மாதிரி நல்ல குண்டு குண்டாக நல்ல சாஃப்டாக எண்ணெய்லாம் குடிக்காமல் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பஜ்ஜி. வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த 2 வாழைக்காயில் மேல் தோலெல்லாம் நம்ம நீக்கிடணும். ரொம்ப ஆழமாக பீலர் வச்செல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கத்தி வச்சு மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் நம்ம சீவிட்டு, இனி ஒரு வெஜிடபிள் ஸ்லைசர் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி நம்ம மெல்லிஸாக இந்த வாழைக்காவை சீவி எடுத்துக்கணும். இப்போது வெஜிடபிள் ஸ்லைசர் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கத்தியால் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு தின்னாக மெல்லிஸாக வெட்ட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு மெல்லிஸாக வெட்டி வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, இந்த ஸ்லைசர் எடுத்தோன்னா நமக்கு ஒன்று போல் ஒரே திக்னஸில் இருக்கும். அதே இது நம்ம கத்தி வச்சு வெட்டினோன்னா ஒரு துண்டு திக்காகவும் இன்னொரு துண்டு தின்னாகவும் நமக்கு வரும். அதனால் ஸ்லைசர் இருந்தால் இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு மட்டும் ஸ்லைசர் இருந்தால் நல்லது. அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த வெட்டி வச்சு இந்த துண்டுகளை ஏதாவது ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி விரித்து ஒன்றுன்னா தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். எதுக்குன்னா கொஞ்சம் அது உலரணும், ரொம்ப இல்லை கொஞ்சம். அப்போ எவ்வளவு நேரம் உலர வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாவு பஜ்ஜிக்குள்ளே மாவு ரெடி பண்ணுற நேரம், அந்த எண்ணெய் சூடாகிற நேரம், அவ்வளவு நேரம் இருந்தால் போதும். தனியாக இதுக்கு மெனக்கெட்டு காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இனி இந்த பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு. ஒரு சிலர் 1/4 கப்பு தான் போடுவாங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்புலேருந்து 1/2 கப்புக்குள்ளே அரிசி மாவு இருக்கலாம். 1/2 கப்பை விட ஜாஸ்தியாகிடக்கூடாது, 1/4 கப்பை விட குறைஞ்சிடக்கூடாது. இது ஞாபகம் இருந்தால் போதும். இனி இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த காஷ்மீரி மிளகாய் பொடியில் வந்து கலர் தான் இருக்குமே தவிர காரம் இருக்காது. நீங்கள் சாதா மிளகாய் பொடி எடுத்தீங்கன்னா இவ்வளவு போடாதீங்க, ரொம்ப காரமாயிரும். இனி இது கூட 1 டீஸ்பூன் உப்பு. கடைசியில் நமக்கு இன்னும் தேவைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல 1 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி. இது ரொம்ப முக்கியம். பெருங்காயத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அந்த பஜ்ஜிக்கு அந்த ஒரு மணம்லாம் வரணும்னா அதுக்கு அந்த பெருங்காய பொடி போட்டாதான். இனி இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, நம்ம ஆப்ப சோடா. 1/4 டீஸ்பூனுக்கு மேலே ஒரு பிஞ்சு கூட எக்ஸ்ட்ரா போட்டுறாதீங்க, அப்புறம் பஜ்ஜி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். 1/4 டீஸ்பூன் தான். இனி இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, இதுக்கு கிட்டத்தட்ட 1 கப்புக்கு மேலேயே கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால் ஏன்னா அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதனால் தண்ணி 1 கப்புக்கு மேலே தான் இழுத்துச்சு. ஆனால் முதல்லே தண்ணி ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த கட்டிகள் இருக்கும், கடலை மாவில் இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாம் முதல்ல உடைக்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த ஸ்பேச்சுலாவால் இந்த பாத்திரத்தில் நம்ம அழுத்தினோன்னா அந்த கட்டிகள்லாம் உடஞ்சிரும். இப்போ கட்டிகள் எல்லாம் இதில் இல்லை. இனி இதை எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதனால் தண்ணியான மாவாக கலக்கிக்க போகிறேன். நம்ம இந்த இட்லி மாவு பதம் அந்த மாதிரி கலக்கிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா, இப்போ இந்த மாவில் எந்த கட்டியும் இல்லை பாருங்கள். ஸோ அதனால் முதல்ல திக்காக அந்த மாவை கலக்கிட்டு கட்டிகள்லாம் உடஞ்ச பிறகு திருப்பி நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வாங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மாவும் ரெடி, வாழைக்காவும் ரெடி. இந்த மாவு கலக்கிற சமயத்துலேயே நம்ம என்ன பண்ணணும், எண்ணெயை நல்லா சூடு பண்ண வச்சிடணும். எண்ணெய் வந்து நல்ல சூடான டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இனி எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காய், அந்த மாவு எல்லாம் அந்த மாதிரி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இனி ஒவ்வொரு துண்டையாக இந்த மாவில் நல்ல 2 பக்கமும் முக்கி அந்த மாவு எக்ஸ்ட்ரா வழியிறத அந்த பாத்திரத்திலேயே எக்ஸ்ட்ரா வர்றதை நல்ல அந்த பாத்திரத்துடைய விளிம்பில் வச்சு நம்ம தேய்ச்சிட்டு திருப்பி அதை எண்ணெய் சட்டிக்குள்ளே நம்ம போடணும். மாவு கரெக்டான பக்குவமாக இருக்குது. இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியான மாவாக இருந்தால் என்ன ஆகும்னா, நம்ம அந்த பாத்திரத்துலேருந்து எண்ணெய் சட்டிக்குள்ளே போடுறதுக்குள்ளே சொட்டாக விழுந்துடும். எண்ணெய் சட்டிக்குள்ளெல்லாம் ஒரே அந்த மாவு உருண்டை, அந்த வால்வாலாக மாவு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா துண்டுகளுமே இருக்காது. நமக்கு அழகாக க்ளீனான பஜ்ஜி. எண்ணெய் சூடாக தான் இருக்கணும், ரொம்ப அந்த புகை வர ஸ்மோக்கிங் ஹாட்டாக இருக்கக்கூடாது, ஆனால் நல்ல ஹை டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். போட்டோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் பொங்க ஆரம்பிக்கும் போது நம்ம அதை லைட்டாக திருப்பி விட்டுட்டு இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கணும். இன்னும் கொஞ்சம் அடங்கின உடனே நம்ம அந்த பஜ்ஜியை எடுத்துட வேண்டியதான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக குண்டாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம பஜ்ஜி இப்போது ரெடி. இதே மாதிரி மிச்சம் இருக்க வாழைக்காயும் நம்ம இந்த எண்ணெயில் போட்டு இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ மார்க்கெட்டில் நிறைய இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. இப்போ லாக்டவுன், அதனால் நமக்கு சும்மா பஜ்ஜி மாவு வாங்குறதுக்காகலாம் வெளியில் நீங்கள் போக வேண்டாம். இந்த ரெசிபி நம்ம பஜ்ஜி மாவில் செஞ்ச அதே ரெசிபி மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா முதல் பேட்ச் பொரித்து சாப்பிட்டு பார்த்தப்போ கொஞ்சம் உரைப்பு தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கூட கொஞ்சம் உரைப்பு சேர்த்துக்கிட்டேன்.
பாருங்கள், இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்ல உள்ள நல்ல குண்டாக பஃபியாக ரொம்ப அருமையாக இருக்குது. இதை நல்ல ஒரு தேங்காய் சட்னியும் நல்ல ஒரு டீயோ இல்லை ஒரு காஃபியோ கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நீங்கள் பிகினராக இருந்தால் முதல்ல நீங்கள் ஒரு பஜ்ஜி மட்டும் செஞ்சு உப்பு உரைப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா திருப்பி மிச்ச வாழைக்காவை மாவில் முக்கி போட்டு போறீங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.